வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தாகுமா? தேர்தல் ஆணையம் நாளை முடிவு. ஆர்கே நகரில் நாளை ஓய்கிறது பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு மும்முரம். காஷ்மீரில் வாக்குப்பதிவின் போது வன்முறை. துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலி. மெட்ரோ ரயில் பள்ளத்தில் பேருந்தும் காரும் சிக்கியது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் பண விநியோகம் தொடர்பாக ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் தனது முடிவை நாளை மாலை அறிவிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் சிறப்பு தேர்தல் அலுவலருடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ஆர்கே நகரில் வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோரின் வீடுகள் உள்பட 50 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. ஆர்கே நகரில் 89 கோடி ரூபாய் பண விநியோகம் தொடர்பாக ஆவணங்கள் சிக்கின. இது தொடர்பான அறிக்கையை வருமான வரித்துறை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தது. இதனிடையே தில்லி சென்றுள்ள தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, சிறப்பு தேர்தல் அலுவலர் விக்ரம் பத்ரா ஆகியோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நாளை மாலை மீண்டும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. இதனையடுத்து இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினரும் சுயேட்சைகளும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக வேட்பாளர் மருது கணேஷுக்கு ஆதரவாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்தார். அதே போன்று டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் தனது ஆதரவை கேட்டிருக்கிறார். ஏற்கனவே விண்ணப்பதாரர் 57,000 பேர் வீடுகளுக்கு விண்ணப்பம் செய்ததை கட்டித்தருவது என்ற உறுதியான ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இங்கு ஒரு மருத்துவ கல்லூரி வரும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். நடமாடு மருத்துவமனை மக்களை பற்றி சிந்தித்து மக்களின் வாழ்வாதார அடிப்படையில் பொருளாதார அறிவு உயர வேண்டும் என்ற உயர எண்ணத்திலே புரட்சித் தலைவர்கள் ஆட்சி தொடர வேண்டும். மேலும் மதுசூதனனுக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வமும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களும் தனது ஆதரவை கேட்டார். இந்த சூழலில் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனுக்கு ஆதரவாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த சூழலில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா வேட்பாளரான கங்கை அமரனுக்கு ஆதரவாக வாக்கை சேகரித்தார். இந்த சூழலில் ஆர்கே நகர் தொகுதியில் தங்கியுள்ள வெளி மாவட்ட ஆட்களை வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ஆர்கே நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கோபிநாத். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், எம்ஜிஆர் பல்கலை துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் நாளை காலை 10:30 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவருமான சரத்குமார், எம்ஜிஆர் பல்கலை துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோருடைய வீடுகளில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது. இதில் ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் தொடர்பான ஆவணங்கள் சிக்கின. இதனையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் 3 பேரும் நாளை காலை 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியானார்கள். 36 பேர் காயமுற்றனர். காஷ்மீர் மாநிலத்தில் 2 மக்களவைத் தொகுதி உள்பட 8 மாநிலங்களில் 10 பேரவைத் தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா போட்டியிடுகிறார். இதனிடையே தேர்தலை புறக்கணிக்குமாறு பிரிவினைவாதிகள் அழைப்பு விடுத்தனர். வாக்குப்பதிவு மையங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. பல பகுதிகளில் போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். 36 பேர் காயமுற்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 27வது நாளாக தில்லியில் நீடிக்கிறது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தில்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் நாள்தோறும் வித்தியாசமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தேசிய வங்கிகளில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். தரையில் உருண்டும் மொட்டை அடித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் அவர்கள் இன்று பாடை கட்டி வித்தியாசமான போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வருமான வரித்துறையுடைய அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து முதலமைச்சரையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சேர்த்து 7 பேர் அதில் குறிப்பு இருக்கிறது. எனவே முதலமைச்சர் பழனிசாமி அத்தனை பேருமே ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்கள் மீது உடனடியாக சிபிஐ என்கொயரி போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கும் திமுக மற்றும் அதிமுகவின் 2 அணிகளையும் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து நீக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் கங்கை அமரனை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தில் தேர்தல் என்றாலே வாக்காளர்களுக்கு பணம் என்ற நிலையை திராவிட கட்சிகள் உருவாக்கிவிட்டதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த தகுதி நீக்கம் அவருடைய ஆயுள் காலத்திற்கும் தகுதி நீக்கமாக அமைய வேண்டும். எந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் போட்டியிட்டிருக்கின்றாரோ அந்த கட்சி அந்த தேர்தலில் போட்டியிடுவதை ரத்து செய்ய வேண்டும், அதற்கும் தடை விதிக்க வேண்டும். அந்த தேர்தலில் சென்னை அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்டு மூடப்பட்ட பள்ளத்தில் மாநகர பேருந்தும் காரும் சிக்கியது. சென்னை அண்ணா சதுக்கத்தில் இருந்து வடபழனி நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்து ஜெமினி மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்டு மூடப்பட்டிருந்த பள்ளத்தில் பேருந்து சிக்கியது. இதேபோல் கார் ஒன்றும் அந்த பள்ளத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ராட்சத கிரேன் மூலம் பேருந்தும் காரும் மீட்கப்பட்டது. திடீர்னு அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. எர்த்குவேக் வந்த மாதிரி இருந்துச்சு, குண்டு மாதிரி ஆயிடுச்சு. ரோடு அப்படியே டோட்டலாக ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே கார் விழுந்துருச்சு. உடனே பக்கத்துலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சைட் டோரை ஓப்பன் பண்ண உடனே வெளியே லிஃப்ட் பண்ணி என்னை எடுத்துட்டாங்க வெளியே. சென்னை அண்ணா சாலையில் விபத்து நேரிட்ட பகுதியை தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மெட்ரோ ரயில் பணி காரணமாக சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். நாளை மாலைக்குள் போக்குவரத்து சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மெட்ரோ ரயில் பணியின் ஒரு வேளையாக சாலைக்கு கீழே அந்த பணி நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. நாளை மாலைக்குள் இது பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு இந்த சாலை செப்பனிடப்பட்டு போக்குவரத்துக்கு வழி ஏற்படுத்தப்படும். 13வது நாளாக நீடிக்கும் முற்றுகை போராட்டம். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்க கூடாது என வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அறவழி போராட்டம் நடத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி தாய் உரிமை மீட்புக் குழுவினர் 13வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தமிழகத்திற்கு கூடுதல் வறட்சி நிவாரணத்தை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பாக தமிழக எம்பிக்கள் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காவிரி தாய் உரிமை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழக விவசாயிகளை ஏமாற்றும் விதமாக ஒற்றை தீர்ப்பாயத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்வதாக கூறினார். மத்திய அரசு ஒற்றை தீர்ப்பாயம் அமைப்பதாக கூறி வருகிறது.
அதை நாம் ஏற்றுக்க முடியாது. தஞ்சையில் வந்து யானை கட்டி போரடித்த ஊருன்னு நாம் எவ்வளோ வரலாறுல பெருமையாலாம் பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த பகுதி வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசோட அந்த மெத்தனம் தான் அப்படின்றத இங்கே வலியுறுத்தி கூறுறோம். இனிமேலும் இந்த நிலை நீடிக்கக்கூடாது. சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற பார்கவகுல முன்னேற்ற சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட பார்கவகுல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பார்கவகுல முன்னேற்ற சங்க வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. மேலும் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தென் சென்னை மாவட்ட பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலர் ஆரோக்கியம், தென் சென்னை மாவட்ட செயலர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கிருஷ்ணமூர்த்தி பார்கவகுல முன்னேற்ற சங்க நிறுவனரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவுரையின் பேரில் மாவட்டந்தோறும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்த சென்னை மாவட்டத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கலந்தாய்வு இதில் முக்கிய முடிவுகளை எடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மினிமம் குறைந்தது 10 முதல் 15 பார்க்கவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே உறுதியோடு டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பார்க்ககுல மக்களை ஒன்று திரட்டி அரசியல் பகிர்வை பெறுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள எங்களை பணித்திருக்கிறார்கள். மகாவீர் ஜெயந்தியையொட்டி சேலத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான ஜெயின் சமூக மக்கள் பங்கேற்றனர். மகாவீர் பிறந்த நாளை ஜெயின் சமூக மக்கள் மகாவீர் ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றனர். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற மகாவீர் ஜெயந்தி விழாவில் மகாவீர் வாழ்க்கை வரலாறை சித்தரிக்கும் விதமாக ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மகாவீர் வரலாற்றை தெரிவிக்கும் விதமாக குழந்தைகள் வேடமணிந்து ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். வழிநெடுகிலும் மகாவீர் போதனைகளை தெரிவிக்கும் விதமாக ஜெயின் சமூக மக்கள் ஆடல் பாடலுடன் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஈரோட்டில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்றனர். அனைத்து உயிர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு போதனைகளை அருளிய மகாவீர் பிறந்த நாளை ஜெயின் சமூக மக்கள் மகாவீர் ஜெயந்தியாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி ஈரோடு வளைகார வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோவில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகாவீர் சிலை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலத்தில் பங்கேற்ற ஜெயின் சமூக மக்கள் ஆடல் பாடலுடன் மகாவீர் போதனைகளை விளக்கியவாறே சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் பங்குத்தந்தை சூசை மாணிக்கம் தலைமையில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கையில் குருத்தோலை ஏந்தி தேவாலய வீதிகளின் வழியாக பவனி வந்தனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் திருப்பலியும் ஜெபமாலையும் நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் ஆலய 63 விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவான மயிலாப்பூர் பங்குனி பெரு திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய திருவிழாவான 63 திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும். இன்று நடைபெற்ற திருவிழாவில் இறைவன் வெள்ளி வாகனத்தில் 63 நாயன்மார்களோடு காட்சியளித்தார். இதனை காண ஏராளமான பக்தர்கள் மயிலாப்பூர் மாட வீதிகளில் குவிந்தனர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சென்னை இதோ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. ஸோ இது நாங்கள் நாங்கள் பூ கொடுக்குறோம். நாங்கள் வில்லேஜில் இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிவனை பார்த்தா ரொம்ப விசேஷம். அந்த நடன காட்சியோடு இருக்கிறது இன்னைக்கு பங்குனி உத்திரத்தில் மட்டும்தான். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷம். நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த காணத்தாராத ஃபங்க்ஷனை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. மயிலாப்பூர் 63 வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப விமர்சையாக இருக்குது. நம்ம பிரார்த்திக்கிற எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும், எல்லாருக்குமே நல்ல அருள் கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை நாங்கள் சேர்த்து பிரார்த்திக்கிறோம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. புகழ்பெற்ற சக்தி தலங்களில் ஒன்றான சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூஜொரிதல் விழாவுடன் தொடங்கிய பச்சை பட்டினி விரதம் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்றுடன் நிறைவடைந்தது. விரதம் நிறைவுற்ற நிலையில் இன்று கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. அம்மன் சன்னதிக்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். 9 நாட்கள் பல்வேறு
வாகனங்களில் அம்மனின் வீதி உலா நடைபெறுகிறது. விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த 4ஆம் வாரம் வரை அம்பிகை ஊச்சிறுதல் விரதம் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலி தருகிறார்கள். ஊச்சிறுதலுக்கு முதல் பாலித்து அந்த ஜீவராசிகள் ஏதும் தன் விதியால் அந்த பிராணம் துறக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அதில் இருக்கும் பொழுது தன்னைத்தானே பிராயச்சித்தமாக செய்து கொண்டு அம்பிகை 28 நாள் இந்த அம்பாள் விரதமாக இருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பங்குனி உத்திர திருநாளை ஒட்டி குலதெய்வ கோவில்களில் திரண்ட பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வ வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் கல்லடி சாஸ்தா கோவில், பிரான்சேரி கரையடி மாடசாமி சாஸ்தா கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் திரண்ட பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் பொங்கல் வைத்தும் தங்களது குலதெய்வத்தை வழிபட்டனர். தனியான் கைவிட்டுன்னு இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவிலையும் இந்த மாதிரி கோயில் இல்லை. அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கெல்லாம் அந்த கோயில் உண்டு. எல்லாரும் நல்லா சீரும் சிறப்பமாக நல்லா பயனடைஞ்சு போயிருக்காங்க. 100 ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 30 வருஷமா ரொம்ப சிறப்பாக இருக்கு. இங்கே வர்ற மக்களுக்கெல்லாம் நல்ல எல்லாம் நினைச்ச காரியங்கள் நடக்கு, நல்லது தாராரு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பழனிமலை அடிவாரத்தில் புலிப்பாணி ஆசிரமம் அருகில் கோவில் யானை கஸ்தூரி தேரை முட்டித்தள்ள பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பங்குனி உத்திர திருநாளையொட்டி திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பலர் பங்கேற்றனர். முருகப்பெருமானின் 5வது படை வீடான திருத்தணியில் பங்குனி உத்திர விழாவை ஒட்டி வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி உள்ளிட்ட காவடிகளை ஏந்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். பங்குனி உத்திர திருநாளையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரண்ட பக்தர்கள் கடலில் புனித நீராடி முருகப்பெருமானை வழிபட்டனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருநாளையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகனை வழிபட்டனர். முன்னதாக கடலில் புனித நீராடிய அவர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருநாளையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து மூலவரும் உற்சவரும் நாள்தோறும் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் உள்ளிட்ட பலர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஈஸ்வரன் கோவில் முன்பாக இருந்து புறப்பட்ட தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கிழக்கு ராஜ வீதியில் நிலைநிறுத்தப்பட்டது. மெயின் கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். வியாபாரம் ரொம்ப நல்லா நல்லா நடக்கும். செவ்வாய்க்கிழமை இங்கே வந்தால்
எல்லா வேண்டுதலுமே நம்ம நிறைவேறும். தைப்பூசத்துக்கு ஒரு தடவை தேரோட்டம் நடக்கும், பங்குனிக்கு ஒரு தடவை தேரோட்டம் நடக்கும். சென்னிமலைங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில். இங்கே வந்து எது வேண்டிட்டு போனாலும் வேண்டுதல் நிறைவேறுது. மாட்டு வண்டி ஏறிச்சு மலை மேலே எல்லா பக்கம் இருந்து வர்றாங்க. எல்லா ஊர்லேருந்து காவடி கொண்டு வராங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் கொண்டு வராங்க. அவரை சக்தியுள்ள தெய்வம் சனியாண்டவர். நம்ம தாய் வந்து எப்படி குறை சொல்கிறோமோ அது மாதிரி சனியாண்டவர்கிட்ட நம்ம குறை சொல்லி தாய்மாறு காக்கிறவர் சனியாண்டவர். எல்லா திசையிலையும் நிறைய வர்றாங்க. IPL போட்டித் தொடரில் ஹைதராபாத் அணி வெற்றி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். எகிப்து நாட்டில் குருத்தோலை ஞாயிறு தினமான இன்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் 36 பேர் பலியானார்கள். 100க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். குருத்தோலை ஞாயிறு தினமான இன்று எகிப்திய காப்டிக் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அப்போது தாண்டா என்ற நைல் டெல்டா பகுதி நகர கிறிஸ்தவ ஆலயத்தில் குண்டுவெடித்தது. அதில் 25 பேர் பலியாகி 78 பேர் படுகாயமடைந்தனர். அலெக்சாண்ட்ரியா நகரில் உள்ள மற்றொரு காப்டிக் ஆலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 11 பேர் பலியாகி 35 பேர் படுகாயமடைந்தனர். இந்த ஆலயத்தில் காப்டிக் கிறிஸ்தவ பிரிவினர் போப்பான தாவத் ரோஸ் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது குண்டு வெடித்தது குறிப்பிடத்தக்கது. அதில் போப் தப்பினார். IS அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு வாட்டிகன் நகரில் போப் பிரான்சிஸ் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். பல ஆயிரம் பேர் இதில் பங்கேற்றனர். குருத்தோலை ஞாயிறு தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி உலகம் முழுவதும் உள்ள ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல ஆயிரம் பேர் இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். திருப்பலியின் போது மறைவுரையாற்றிய போப் பிரான்சிஸ் உலகம் முழுவதும் போர் மற்றும் பயங்கரவாதத்தால் மக்கள் வாடுவதாக குறிப்பிட்டார். உலகத்தை தாக்க சில சக்திகள் காத்திருப்பதாகவும் போப் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 10வது IPL போட்டித் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியும் குஜராத் அணியும் மோதின. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி திடலில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனை அடுத்து களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் எடுத்தது. 136 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடக்க ஆட்டக்காரரான ஷிகர் தவான் 9 ரன்களில் ஆட்டம் இழந்த போதிலும் டேவிட் வார்னர் ஹென்ரிக் இணை அதிரடியாக விளையாடியது. இதனால் 15.3 ஓவர்களில் ஹைதராபாத் அணி 140 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் அந்த அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். RK நகர் இடைத்தேர்தல் ரத்தாகுமா? தேர்தல் ஆணையம் நாளை முடிவு. RK நகரில் நாளை ஓய்கிறது பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு மும்முரம். காஷ்மீரில் வாக்குப்பதிவின் போது வன்முறை. துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலி. மெட்ரோ ரயில் பள்ளத்தில் பேருந்தும் காரும் சிக்கியது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.